ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட்வெல் புக்லேருந்து அடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில் இதெல்லாம் பார்க்கலாம். மறுபிறப்பு அப்படின்றதுல நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டு. எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே மறுபிறப்பு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த அர்த்தமும் புரியும், ஏன்னு காரணமும் புரியும். கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் நீ வாங்கிட்டு வந்த வரோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம பூமிக்கு வருவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம். நம்மளோட கர்மாவை கழிக்கணும், அதே நேரத்தில் நம்மளோட ஆன்ம முன்னேற்றம். இதுக்காகத்தான் அந்த பூமிக்கு வரும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பிறப்பு எடுக்கும்போதும் பல ஆயிரம் பிறப்புலையும் வேறு வேறு நாட்டிலையோ இடத்துலையோ இல்லை வேறு மதத்துலேயோ வேறு அம்மா அப்பா வேறு ஒரு காரணம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆன்மா அப்படின்றது பல ஆயிரம் பிறப்புகள் பார்த்த ஒரு ஆன்மாவாக இருக்கும். அதற்கான காரணமும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே முக்கியமாக இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம எதெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம், யாரெல்லாம் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெலிம் 5, 6, 7 இருக்கிறவங்க இவங்க எல்லாரோட அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பூமிக்கு ஒன்ஸ் பிறப்பெடுத்து வரும்போது தான், அந்த ஸ்கூலுக்கு பாடம் படிக்க வரும்போது தான் உங்களோட அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். கர்மா அதிகமாக இருந்தாலும் சரி, கர்மாவோட அந்த பாதிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அவங்க பிறப்பெடுத்து வந்து இந்த பூமிக்கு அவங்களால முடிஞ்ச ஏதோ நல்ல காரியத்தையாவது அவங்க செஞ்சுட்டு போவாங்க. அந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய பர்பஸ் உண்டு அப்படின்றாங்க. இந்த சைக்கிள் ஆஃப் இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படின்றது எப்போ நம்மளுக்கு முடியும்னா, ரெலிம் 7 ஸ்டேஜ் 9 முடிஞ்ச பிறகு அந்த 4வது உலகமான அடுத்த உலகத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்த ப்ராசஸ் ஆஃப் த ரீபர்த்தில் சில அப்ளிகேஷன் போடுற மாதிரி நம்மளோட ரீபர்த்துக்காக நான் பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம கீழே இறங்கி வந்துட முடியாது. இதுக்காக நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் உண்டு. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்மளோட அந்த ரெலீமில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் இருப்பார்ல, ஒவ்வொரு ரெலீமுக்கும் ஒரு ஹெட்டு உண்டு. அவர்கிட்ட முதல்ல நம்ம போய் சொல்லணும், நான் இது மாதிரி இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு அவங்களோட ஹையர் குட் சோல்கிட்ட போயிட்டு ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க. அடுத்து அந்த ஹையர் குட் சோல் இருக்கிறவங்க ரீசன் கேட்பாங்க. ஏன்பா நீ அந்த ரீபர்த் எடுத்து நீ போகணுன்னு நினைக்கிற, உன்னோட என்ன விதமான கர்மாவை நீ கழிக்கணும்னு நினைக்கிற, என்ன காரணத்துக்காக போகணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்மீகமாக முன்னேற்றம் அடையிறதுக்கா, இல்லை நீ செஞ்ச தவறுகளெல்லாம் கழித்து திரும்ப நல்ல படிப்பினை பெறுவதுக்கா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ பூமியில் இருக்கிற உன்னோட இன்னொரு பகுதியான அந்த லவ்டு ஒன்ஸ் இருப்பாங்கள்ல, நம்மளுக்கு விருப்பமானவங்க, அவங்களுக்கு போய் உதவி செய்கிறதுக்கா அப்படின்னு இந்த மாதிரி என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அம்மாவை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே போல் இங்கேயும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மாவை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா பர்மிஷனும் உண்டு. நம்ம சூர்தாஸ் கதையில் என்ன பார்த்தோம், அம்மாவை அவங்க சூஸ் பண்ணும்போது, தவறான அம்மாவை சூஸ் பண்ணும்போது நம்ம டோட்டலாகவே தப்பான வழிக்கு போயிடுவோம், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் கீழ்நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கே போனாலும் நம்மளை சோதனை செய்யும் போதும் நம்ம சரியான வழியில் நின்றுட்டோன்னா அதை தாண்டி வந்துடலாம் அடுத்த நிலைக்கு. ஆனால் நம்மளுக்கு சரியான வழியில் நிற்கலை, திரும்பவும் இன்னும் கீழான நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அது கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக இந்த ரிஸ்கெல்லாம் நீ ஏன்பா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கைடன்ஸும் அவங்க கொடுப்பாங்க. 3வதா, நீ என்ன மாதிரி டெஸ்ட், என்ன மாதிரி இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு உன்னை நீ மாற்றிக்க விரும்புகிற, என்ன மாதிரி வாழ்க்கை உனக்கு வேணும், உன்னை சுற்றி யார் மாதிரிலாம் நீ இருக்கணும்னு நினைக்கிற, என்ன மாதிரி படிப்பினை உனக்கு வேணும் அப்படின்னு அதுவும் கேட்பாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப இந்த ப்ரைடு அதிகமாக இருக்குது, ரொம்ப கர்வமாக இருக்குது, இல்லை என்னோடய பொறாமை குணத்தை நான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினப்பாங்க. சில பேர் இன்னும் சில தவறான அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நான் தாண்டி வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்கு தோதா நம்ம அந்த பூமிக்கு வரும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் இந்த விஷயத்தை வச்சே நம்மளை சோதிப்பாங்க. ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம இன்னும் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதை பற்றியே நம்ம இனிமேல் யோசிக்கவே கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல படிப்பினை கிடைக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நமக்கு அந்த அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களாக வரும் எல்லாமே. ஆனால் அதையும் தாங்கி நம்ம வெளியில் வரும்போது நம்ம வந்ததுக்கான அந்த முழு பயணம் அந்த பிறப்பில் நம்மளுக்கு கிடைச்சிரும்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த பூமிக்கு வரும்போது நமக்கு இன்னொரு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, வாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்கின் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த இந்த பூமியில் நம்ம வாழும்போது இந்த ஆன்மா இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து இவனோட சரி பண்ண முடியல, இவனோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வாக்கின் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே போல தான் அவங்க வாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாக வந்து நமக்கு எல்லாமே உதவி செய்வாங்க. இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீபர்த்தில் எல்லாமே இருந்தாலும் நம்மளோட அந்த பிறப்பின் தேதி, நம்மளோட இறப்பின் தேதி, நம்ம எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்க போகிறோம், இது எல்லாமே யார் முடிவு பண்ணுறான்னா எல்லாமே நம்ம தான் முடிவு பண்ணுறோம், வேறு யாருமே கிடையாது. இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ரெலிம் 1லேருந்து 7ல் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ரீபர்த் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் சான்சஸ் உண்டு. ஆன்ம உலகத்தில் யாரையும் பிடிச்சி தள்ளவே மாட்டாங்க. இல்லைப்பா நீ கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும், உன் கர்மாவை நீ கழிச்சு தான் ஆகணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இது நம்மளோட ஃப்ரீ வில் தான். இங்கே போகணுன்னாலும் ரீபர்த் எடுத்து பூமிக்கு போகலாம். இல்லை நான் ஆன்ம உலகத்துலேயே நான் வந்து என்னை நான் முன்னேற்றிக்கிறேன், மெதுவாக இருந்துட்டு போட்டு நான் பூமிக்கு போய் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னாலும் சரி அப்படின்னு விட்டுடுவாங்க. ஆனால் அந்த ரெலிம் 1ல் இருக்கவங்க இன்கேஸ் அவங்க மறுபிறப்பு எடுத்து போகிறாங்க அப்படின்னா ஒரே பிறவியில் அவங்கள நிறைய கர்மாக்களை கழிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ரெலிம் 1ன்றது அவங்க படுமோசமாக ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு உதாரணம் தான் அங்கே இருக்குது. ஸோ இப்போ இவங்க பூமிக்கு போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக இதுக்காகத்தான் இந்த பூமிக்கு இந்த பிறப்பெடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சு தான் வாழ்வாங்க அப்படின்றாங்க. அதாவது அவங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த மெமரியில் அவங்களுக்கு அதை தாண்டி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தும், அந்த உண்மையை விளங்கி அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த ரெலிம் 1லேருந்து போனவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கர்மாவை கொஞ்சமாவது அவங்க கழிச்சிட்டு வரணும், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான். சில நேரத்தில் நம்ம நல்ல சோல்ஸ்லாம் கீழே வருவாங்கல்ல, அவங்களுக்குமே நிறைய சேலஞ்சிங் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹையர் குட் சோல் எல்லாருமே வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீ ஏன்பா அவ்வளோ போகிற, ஏன் நீ வந்து ஸ்பிரிச்சுவலாக ஹையாக இருக்கும்போது நீ கீழே இந்த மாதிரி ஒரு லைஃப் சூஸ் பண்ணும்போது நீ லோவராக வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வே ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் நமக்கு கொடுப்பாங்க. இல்லைல்லாம் முடியாது, நான் இப்படி தான் போவேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷனும் அவங்க கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட அம்மாவை, நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும், எதுக்காக போகிறோம் நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டீங்கன்னு வச்சுப்போம். அங்கே போனதுக்கு அப்புறமாட்டி போய் அந்த அம்மாவோட அந்த ஊமில் அந்த கருவறையில் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கும்போதே திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிக்கலப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். கேட்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல, அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க, யூ கேன் கேன்சல் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு யார் அம்மாவாக வேணும்னு நம்ம தான் சூஸ் பண்ணி இப்போ கீழே வந்துட்ட பிறகு அவங்க மூலமாக நம்மளும் முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும் அந்த வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமாட்டி படும் மோசமான ஒரு அம்மா நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த அவங்க வயிற்றில் வளரும் போதே அந்த குழந்தை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா இந்த அம்மா, அந்த சூதாஸ் அம்மா மாதிரி இதுக்கு மேலே ஒரு உலகத்தில் மோசமான அம்மாவே பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த அம்மா கூட இருந்தால் எனக்கு இந்த ஆன்ம முன்னேற்றம் வராது சாமி, தயவு செஞ்சு நான் திரும்பி வந்துடுறேன், என்னை கூப்பிட்டுக்கோங்க நீங்கள் இந்த ஆன்ம உலகத்தில். அந்த ஆன்மா கேட்டுச்சு அப்படின்னா அந்த 9 மாதத்துக்கு முன்னாடி சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்குவாங்க. சரி, இப்போ அந்த ஆன்மா போனதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டாக யார் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த லோவர் ரெலிம்லேருந்து யாராவது ஒருத்தங்க அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்கள அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஆன்மாவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பேபி என்னவா பிறக்கும், ஸ்டில் பார்ன் சைல்டாக பிறக்கும், அதாவது குழந்தை இறந்து போய் பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அதுக்கு சான்ஸ் கிடையாது. எப்போ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அவங்களோட கர்மாவில் அப்படி ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த குழந்தை இறந்து பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதர்வைஸ் உங்களுக்கு பிடிக்கலான்னு வந்துட்டால் அடுத்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஆன்ம உலகத்தோட தொடர்பு அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். தூக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தானாக சிரிச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க குழந்தை சாமியோடு பேசிகிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. அதே போல் தூங்குகிற குழந்தைய எடுத்து தொந்தரவு பண்ணாத, கொஞ்சாத அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எல்லாம் எதுக்கான காரணம், அவங்களோட அந்த ஆன்ம தொடர்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதே போல் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமாட்டே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஆன்ம தொடர்பு எல்லாமே கட் ஆகிடும். ஆன்ம உலகத்தோட பிறகு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அது எல்லாருக்குமே ஓப்பன் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளோட அம்மா அப்பா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டேய் இது தப்புடா, நீ பண்ணாத, வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொன்னாலுமே அந்த குழந்தை அதை காது கொடுத்து கேட்கவும் ரெடியாக இருக்காது. சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்லி சொல்லி பார்த்துட்டு போயிடும். சரி, அடுத்து இவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பெரிய ப்ரொடெக்ஷன் என்ன இந்த ஆன்ம உலகத்துலேருந்து அப்படின்னா, சில்வர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நம்மளோட நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் கனவுகளே இல்லாத டீப் ஸ்லீப்பில் மட்டும்தான் இந்த சில்வர் கார்டு மூலமாக நம்ம ஆன்ம உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து சில்வர் கார்டு நம்மளோட வந்து அம்பிளிக்கல் கார்டோட தொப்புள் கொடியோட இணைஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இங்கே வந்து குழந்தைக்கு பேபிஸ்க்குன்னு வரும்போது அவங்களுக்கு நம்மளோட உச்சந்தலையில் அந்த ஒரு சாஃப்ட் பார்ட், அந்த உச்சிக்குழி அந்த மூடாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அந்த குழந்தையோட அந்த உச்சிக்குழியை ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமா வச்சுப்பாங்க பெரியவங்க. ஸோ அதோட தான் அந்த ஆன்ம உலகத்தோட அது கனெக்ட் ஆகிருக்கும், அது பேசுது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சில்வர் கார்டு அப்படின்றது எதுக்காக நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய அந்த பர்பஸ்னால், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது நமக்கான ஒரு விடை வேணும், ஒரு ஆறுதல் வேணும். அப்படிங்கும்போது இந்த சில்வர் கார்டு மூலமாக நம்மளோட வாழ்ந்து முடிச்சுட்டு போனவங்களா இல்லை நம்மளோட முற்பிறவியில் நம்ம கூட வாழ்ந்தவங்க கூடயோ நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் அந்த தூக்கமும் எப்படி இருக்கணும், நல்ல கனவுகளற்ற ஆழ்ந்த உறக்கமாக இருக்கும்போது இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே நேரம் இது எவ்வளோ நேரத்துக்கு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னா, ஒரு சில நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது நிகழலாம் அப்படிம்பாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த பேசி முடிச்சிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஜர்க் மாதிரி நமக்கு இருக்கும். அதாவது அந்த ஆன்ம உலகத்துலேருந்து நம்ம இந்த பாடிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் அப்படின்னா. எதுக்காக அந்த ஜர்க் வருதுன்னா, அந்த பாடி மறுபடியும் இந்த பாடிக்குள்ளே அந்த ஆன்மா வந்துருச்சு அப்படிங்கும்போது இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கி வாரி போடும், அப்படியே ஏதோ மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நீங்கள் தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சிருப்பீங்க. உங்களுக்கே நிறையா அந்த இது தோணியிருக்கும். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதே நேரம் இந்த சில்வர் கார்டு அப்படின்றது எப்படின்னா, அதோட அந்த சாஃப்ட் சென்டர் பார்ட் வந்து ஃபுல்லாக இந்த ஆன்மாக்கள் ஹையர் சோல்னால் ப்ரொடெக்டிவாக அப்படியே பிரைட் ஒயிட் லைட்னால் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அந்த சில்வர் கார்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்கிறதுக்கு இந்த பாடியை விட்டு வெளியில் வரீங்கன்னு வச்சுக்குவோம். வெளியில் வந்து ஆஸ்ட்ரல் லெவலில் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சோல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை ஈஸியாக இந்த பாடியை விட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் உங்களை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி அந்த பாடிக்கு நீங்கள் வர முடியாது. அப்போது நீங்கள் வந்து ஒன்ஸ் உடம்பு விட்டு வெளியில் போயிட்டால் திரும்பி வரலன்னா இது கன்சிடர் டெத்து தான் உங்களுக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் சோல்ஸ் மற்ற ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே அது யாருமே இல்லாமல் அங்கிட்ட அலைஞ்சிட்ருக்குது ஆஸ்ட்ரல் லெவலில், அப்படியே அழகாக வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்காகத்தான் இந்த சில்வர் கார்டு அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம உடம்புல. ஸோ நம்ம கான்ஷியஸ் லெவலில் திரும்ப பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம ஒரு பயங்கர டீப் ஸ்லீப்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜியாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏதோ சம்திங் நமக்கு ஒரு அந்த ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டே ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தூக்கத்துக்கு அப்புறமாட்டிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு குட் சைன் நமக்கு. நம்ம போயிட்டு வந்தோம், பேசிட்டு வந்தோம், நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த அம்பிளிக்கல் கார்டோட கனெக்டாக இருக்க இந்த சில்வர் கார்டு ஒன்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இறப்பின் போது தான் அது கட் ஆகும். அது வரைக்கும் அது வந்து இந்த ஆன்ம உலகத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் நம்ம உயிரோடு இருக்கும்போது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூமியில் நம்ம தான் வந்து எப்போ பிறக்க போகிறோம், எப்போ இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நமக்கு இன்கேஸ் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யார்கிட்டே இருந்தால் அதை கொஞ்சம் கடை வாங்கிக்கலாம், பார்கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே வந்து படிக்க எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி வாங்க எப்படி இருக்குன்னு ஒரு உண்மை சம்பவத்தையே அவங்க லைஃப்பில் உண்மையாக நடந்ததே விஸ்பின்றதும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஆன்மாக்குமே இந்த பூமிக்கு வரும்போது அவங்களுக்கு டியூ டேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்போ வரப்போகிறாங்க, எப்போ அந்த வாழ்க்கையை முடிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பூமியில் வந்து அவங்களோட அந்த டியூ டேட் முடிகிறதுக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 சான்ஸில் நம்மளோட என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து சந்தித்து திரும்ப அதுலேருந்து நம்ம உயிர் பொழைச்சி வந்திருக்கலாம்,
இல்லை ஏதோ ஒரு பெரிய டிசீஸ் வந்து அந்த நோயிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளில வந்திருக்கலாம். இது மாதிரி 2 தடவை முடிஞ்சிருக்கும். ஸோ 3வதாக நமக்கு அடுத்த சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிடும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே முடிஞ்சிச்சுப்பா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் 2 டியூ டேட் முடிஞ்சு ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் லைஃப்பில் சில கடமைகளும் சில முக்கியமான அந்த பர்பஸும் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்பணும். ஆனால் அவங்களுக்கு இப்போ டைம் இல்லை இந்த பூமியில் இருக்கிறதுக்கு. அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வேறு யார்கிட்ட இருந்தாவது அவங்களோட லைஃப் டேஸை நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றாங்க. இது அந்த விஸ்பியன் ரத்து அவங்களோட ஃபேமிலியில் நடந்தது. அதில் அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி 2 சான்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. 3வதாக அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அந்த ஆப்ரேஷன் டைம் அப்போவே அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த உணர்வு மூலமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இது என்னோடய லாஸ்ட் சான்ஸ், நான் இனிமேல் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட அம்மாவோட அந்த கசின்ஸ் வந்துட்டு போகிறாங்க 2 பேர், கூலா அண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசி எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குது விஸ்பியன் ரத்துவோட அப்பாவுக்கு. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் நேற்று ஈவினிங் வந்து பார்த்துட்டு போன அந்த கூலா அப்படிங்கிறவங்க சடனாக இறந்து போயிட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூலா அப்படிங்கிறவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்குல்ல, இன்னும் வாழ வேண்டிய டேஸ் இருக்குது அவங்களுக்கு, இன்னும் 2 சான்ஸ் உண்டு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் தான். ஸோ அவங்க இறந்தது மூலமாக அவங்களோட டேஸ் வந்து இங்கே விஸ்பியோட அவங்க அப்பாவுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இது எல்லாருக்குமே இது மாதிரி நடக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல நீங்கள் எக்ஸ்ட்ரா டேஸ் கேட்கும்போது இந்த பார்கெயினில் ஜென்யூனாக கேட்கணுன்னா அது ஹையர் சோல் கிட்ட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இது எல்லாமே கேட்கும். நமக்கு கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து இது எதுவுமே நடக்கிறது தெரியாது. பார்கெயின் அப்படின்றது எதுவுமே வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், நம்மளோட ஹையர் குட் சோல் ஆன்ம உலகத்தில் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும், இவரோட மிஷன் இன்னும் முடியலை, இவரோட ஆன்ம முன்னேற்றம் இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஓகே, கூலா அப்படிங்கிறவங்க ஏன் அவங்க சீக்கிரமாக வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கு வந்த அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் மிஷன் அப்படின்றது அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் அந்த ஆன்ம முன்னேற்றம் அப்படின்றதும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. 3வதாக இந்த வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பர்பஸ் அப்படின்ற மாதிரி, இதுக்கு மேலே இன்னும் நிறையா கடமைகள் அப்படின்ற மாதிரியும் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அவங்களால அதை கொடுத்துட்டு அவங்க போயிட்டு, நான் ஆன்ம உலகத்துலேருந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்ய என்னால் முடியும் அப்படின்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஒத்துக்கிட்டு அவங்க கிளம்பி ஆன்ம உலகத்துக்கு போயிட்டாங்க, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்துட்டு. ஸோ இந்த பார்கெனிங் அப்படின்றது எல்லாமே எப்படின்னா வெறும் ஜென்யூனாக ஒரு நீடு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும், ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ்க்காக, ஒரு மிஷனுக்காக. இப்போது இந்த விஸ்பியன் ரத்து அவங்க அப்பா மூலமாக இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் வந்துட்டுருக்குல்ல. ஸோ இவங்களோட வாழ்க்கையை முடித்து அடுத்து இவங்க ஹையர் எல்லையும் போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இவங்களோட லைஃப் டைமில் ஒரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த பார்கெனிங் நடந்திருக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ் அப்படின்றது. இந்த உலகத்தில் மரணத்தின் போது ஒருத்தர் என்ன தன்மையில் எதை நினச்சி இந்த உலகத்தை விட்டு அந்த மரணத்தை தழுவி போகிறாரோ அதே நினைவோடையும் அதே விருப்பத்தோடையும் தான் அடுத்த பிறவி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பகவத்கீதையில். ஸோ நம்மளோட மரணத்தின் போது மட்டுமே நம்மளால் எல்லாமே ரியலைஸ் பண்ணி நான் வந்து அடுத்த பிறப்பு நல்லா வந்துடுவேன் அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மளோட வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக நினச்சி நம்ம சரியான பாதையில் நின்று வாழ்ந்து கர்மாவை கழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் அப்படின்றது நமக்கு பெரிய பாரமாகவோ அதை கழிக்க வேண்டிய அவசியமாகவோ இருக்காது. ஸோ நம்மளோட அடுத்த கர்மாவாக இருக்கட்டும், அடுத்த மறுபிறப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்க போகிறது நம்மளோட கையில் மட்டும்தாங்க இருக்குது. மீண்டும் ஆன்ம உலகத்தை பற்றி அடுத்த பதிவில் இன்னும் அழகான விஷயத்தோடு பார்க்கலாம். அதுவரை நன்றி.